கடவுள் இருக்காரு குமார். அன்னைக்கு அந்த 3 பேர் மூலியமா கடவுள். நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணல, என்ன நடந்துச்சுட்டே சொல்றேன், இது மட்டும் கேளுங்க. அன்னைக்கு தங்கச்சி முதலா சென்னைக்கு வராங்க ஃபேமிலியோட. வேளச்சேரிக்கு திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வேளச்சேரி போகணும். நம்மளை கூட்டிட்டு போறது யாரு? நம்ம சிங்கக்குட்டி தான். 10 வருஷமா ஒரு வண்டி வச்சிருக்கேன், 2 வீலர் தான். அதுதான் நம்மளை கூட்டிட்டு போகுது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வந்துட்டாங்க. போய் பார்த்தா திங்ஸ் பாதி ஆல்ரெடி இறக்கிட்டாங்க. சரி என்ன பண்றது, கொஞ்சம் திங்ஸ் தான் இருந்துச்சு, இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு பார்த்தேன். மணி ஒரு 11 இருக்கும். நைட்டு மழை ஜோர்னு பெய்யுது. என்ன பண்றது, லேப்டாப் வேற வச்சிருக்கேன் பேக்ல. கொஞ்ச நேரம் கிடைச்சா அங்கே போய் ஒர்க் பண்ணலாமே தான், வேற என்ன பண்றது, அங்கேயே உட்காந்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலான்னு பார்த்தா மழை விடவே இல்லை. மணி 12 இருக்கும். மழை நின்றுச்சு. நம்ம சிங்கக்குட்டி ரெடியா இருக்கா, கிளம்பி போலாமா அப்படின்னு கிளம்பியாச்சு. நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா தெரியும், வேளச்சேரியில் ரயில்வே பிரிட்ஜ் இருக்கு. அதை தாண்டி இறங்க வச்ச நம்ம சிங்கக்குட்டி ஆப்பு வச்சுட்டான். பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. மணி 1 இருக்குங்க. சரி அப்படியே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த ஓரத்துல டாடா ஈஸ் ஒன்று ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. குடுகுடுன்னு ஓடினேன். பார்த்தா மெக்கானிக் மாதிரியே தெரிஞ்சாரு. அண்ணா கொஞ்சம் வண்டி ரிப்பேரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவருக்கு என்ன அவசரமோ தெரியல. இல்லைப்பா என் வண்டியே பிரேக் டவுனாக இருக்குது, நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு கிளம்புறேன், நீ கொஞ்சம் வேறு யாராவது பார்த்துட்டுப்பா, யாராவது ஃபோன் பண்ணப்போ வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி நானும் ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்டு சரி போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நோண்டி பார்க்குறேன், ஏதாவது கழட்ட முடியுமா பார்க்குறேன், ஒன்றும் தெரியல. சரி என்ன பண்ணுறதுன்னு ஃபோன் எடுத்து பார்த்தேன். 24/7 மெக்கானிக்ஸ் இருப்பான்னு பார்த்தேன். யாருக்கு கால் பண்ணாலும் சார் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், மழை பெய்யுது, வெளியே வர முடியாது, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ். ஓகே அவங்க ரீசனை சொல்கிறாங்க, யாரும் ஹெல்ப்புக்கு வரல. சரி மேப் போட்டு பார்த்தேன். மேப் போட்டு பார்த்தா வேளச்சேரி டு தாம்பரம் 17 கிலோமீட்டர் காமிச்சது. சரி ஓகே நடந்துடலாம், நாம நடந்திருக்கேன் முன்னாடி அப்படின்னு பார்த்தா 3.5 மணி நேரம். அப்போ சின்ன வயசு, இப்போ கொஞ்சம் வயசாச்சு, நடக்க முடியுமான்னு பார்த்தேன். சரி நடந்துடலாம், நைட்டு ஃபுல்லாக நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சைடு வேளச்சேரிக்கு 2 கிலோமீட்டர் தான், அந்த சைடு 17 கிலோமீட்டர். நீங்கள் இந்த சுச்சுவேஷன் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? வேளச்சேரிக்கு போயிருப்பீங்களா இல்லை தாம்பரம் போயிருப்பீங்களா? எனக்கு என்ன தோணுச்சே தெரில. ஏன்னா அடுத்த நாள் வேலை இருக்குது, கொஞ்சம் பார்க்கணும். மறுபடியும் வந்து வண்டியை விட்டுட்டு போனால் மறுபடியும் நான் வந்து எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். என்ன பண்ணுறது, நடராஜா வண்டியும் சேர்த்துட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. முடியல, ஏன்னா டச்சை பிடிச்சிட்டே நான் நடந்து போனேன். ரொம்ப முடியல, செயின் தான் போயிடுச்சு. அப்புறம் யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் கிடைக்கல. சரி நடந்துடலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு கண்ணை மூடிட்டு ஓகே அப்படின்னு நடக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒருத்தர் வந்தாருங்க, ஜொமேட்டோ. நல்ல வேலை வந்து கேட்டார், என்ன ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை நண்பா, இது மாதிரி வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, செயின் விழுந்துருச்சு, நான் தாம்பரம் வரைக்கும் போனோம். தாம்பரமா நண்பா, நான் இப்போவே சொல்கிறேன், இந்த இடத்துல வண்டி போட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கங்க, அங்கே கேமராவும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னார். இல்லை யாராவது கால் பண்ணி கேட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் பாஸ், ஏதோ ஒன்றும் ஆகலை, ஏதாவது ஹெல்ப் பண்ண நண்பா அப்படி. அப்புறம் சரி வாங்க நான் டோப் பண்ணுறேன், நான் மேடை பார்க்க வரைக்கும் போகிறேன், நான் டோப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வண்டி டோப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த ரோடு வேற பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கும். நான் குண்டு குழியில் விட்டாலும் பரவாயில்ல, அவரை வேற குண்டு குழியில் விட வச்சேன். என்ன பண்ணுறது, ரோடு அந்த மாதிரி இருக்கா. சரின்னு அப்படியே டோப் பண்ணிட்டே போனாருங்க. டோப் பண்ணிட்டே போனால் ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். கரெக்டாக மேடவாக்கம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைலுக்கு முன்னாடி விட்டுட்டாரு. நண்பா நான் இதோட கட் ஆகணும், நான் அங்கேயே கட் ஆகிருக்க வேண்டியது, உங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து கட் பண்ணுறேன், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏதோ பேசணும்னு தோணுச்சு, அவரை கூப்பிட்றதுக்குள்ளே போயிட்டாரு. அந்த பாருங்க, அந்த மனசை எதுவுமே எதிர்பார்க்காம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் கிலோமீட்டர் கொண்டு வந்து விட்டுருக்காரு. 8 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு, இன்னொரு 8 கிலோமீட்டர் இருக்கு. எப்பரா போகிறதுன்னு பார்த்தேன். அப்புறம் மேடவாக்கம் ஃப்ளைஓவருக்கு ஏறலாமா இல்லை கீழே போனாமான்னு யோசிச்சேன். நம்ம ராஜாவை தூக்கிட்டு போய் மேலே நிற்கட்டா ஸ்வைன்னு கீழே போயிடலாம்ல அப்படின்னு யோசிச்சுட்டு வண்டியை மேலே ஏற்றிடலாம் பிரிட்ஜ் மேலே அப்படின்னு பார்த்தேன். முக்கரை தள்ளிட்டு போகவே முடியல. ஐயோ என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டே பாதி தூரம் தள்ளிட்டேன். அப்புறம் ஒரு ஆட்டோக்காரர் என்னாச்சு அப்படின்னு கேட்டார். அண்ணே இதே மாதிரி தானே, செயின் விழுந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, தள்ளிட்டு போகிறேன். சரி இருங்க முதல்ல அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு டோப் பண்ணாரு. அப்படியே ஏறி அந்த பிரிட்ஜை விட்டு இறங்கினேன். திடீர்னு பார்த்தா அவங்க ரோடு டைவர்ஷன், என்ன பண்ணணும்னு தெரியல, சுற்றிட்டு போகணும். அப்படியே சுற்றிட்டு போனோம். அங்கேருந்து அவர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நடக்கலான்னு பார்த்தேன். மறுபடியும் கொஞ்சம் தூரம் கழிச்சு அவர் ஃபாலோ பண்ணி வந்தார். நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார். நான் தாம்பரம் பக்கம் போகணும் அப்படின்னு. இங்கேருந்து தாம்பரம் போகிறீங்களா, இது இந்த நேரத்தில் நீங்கள் தனியாக தள்ளிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், வேண்டாம். இங்கே மறுபடியும் அவரே அதே தான் சொன்னார். வண்டி விட்டு போயிருப்பான், அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்குது, கேமராலாம் இருக்குது, விட்டுட்டு போயிருப்பான்னு சொன்னார். அண்ணே இல்லைண்ணே நான் ஊருக்கு போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வழி இல்லை, நாளைக்கு ஆஃபீஸ்ன்னு சொன்னால் கண்டுபிடி திட்டுவார் எனக்கு தெரியும். அதனால் அண்ணே ஊருக்கு போகிறேன்னே, வண்டி வீட்டில் விட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும், நாளைக்கு இருக்க மாட்டேன் சென்னையில் அப்படின்னு சொல்லி பொய் வர பேசிட்டேன்.
எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னன்னா அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு, போய் பேசினாருன்ட்டு. அவர் காலில் செருப்பு கூட போடலங்க. அந்த காலை வச்சுட்டு வண்டியில் தள்ளிட்டு வராரு. அந்த வண்டி போகிற இதில் வைப்ரேஷன் ஆகும், கால் வலிக்கும், இதெல்லாம் பொருட்படுத்தாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, இல்லை பரவாயில்ல நான் தாம்பரத்திலே கொண்டு வந்து விட்டுறேன், நீ வேறு ஊருக்கு போகணும்னு சொல்கிறப்பா நான் தாம்பரத்திலே கொண்டு வந்து விட்டுறோன்னே அப்படின்னு சொன்னார். அண்ணா இல்லைண்ணா இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணது எனக்கு பெரிய விஷயம், கவலைப்படாதீங்க, நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவேன், உங்கள் நம்பர் கொடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு இல்லை நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா இன்ன வரைக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்ல. ஏன்னா இந்த வீடியோவை எடுத்துட்டு அவருக்கு இந்த வீடியோ நான் பகிரணும், அவருக்கு இந்த விஷயத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக நான் இன்னும் ஃபோன் பண்ணி பேசல அவர்கிட்ட. மறுபடியும் அவர் கேட்டார், நான் விட்டுறேன், வேணாம்ப்பானாரு. அண்ணே ப்ளீஸ் நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களை மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இது வரைக்கும் நான் வேலைச்சிலிருந்து புறப்பட்ட டைம்லேருந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் யோசிக்கூட இல்லை, தள்ளிட்டு போய் தான் நினச்சேன். ஆனால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் இந்த 2 பேர் ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்கும், யாராவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நடக்கலான்னு மறுபடியும் நடந்து போனேன். நடந்து போயிட்டே இருந்தேன். இந்த டைம் யாருமே ஹெல்ப் பண்ணவே வரல. 2 கிலோமீட்டர் ஆயிடுச்சு. 2 கிலோமீட்டர் பக்கம் நடந்துட்டேன். சரி இது ஒரு 4.5 கிலோமீட்டர் தானே, நடந்துடலாம், ஃபுல்லாகவே நடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக தள்ளிட்டு போகிறேன். அப்போ ஒருத்தர் என்னாச்சுல அப்படின்னாரு. சின்ன பையன் தான், என்னோட சின்ன பையன் தான். கேட்டார், நான் இது மாதிரி பிரச்சனை ப்ரோ, இது மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சு, மறுபடியும் அதே கதையை தான் ரிப்பீட் பண்ணேன். சரி வாங்க டோ பண்ணுறேன் அப்படின்னாரு. டோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்தார். நாங்கள் மறுபடியும் அப்படியே டோ பண்ணும்போது அவர் ஒரு சில விஷயம்லாம் கேட்டுட்டு இருந்தார். நான் பதில் சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக ஒரு 4.5 கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நான் லெஃப்ட் கட் ஆகணும், அவர் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். எங்கே நீங்கள் போகணும் அப்படின்னு கேட்டார். நான் இங்கே தான் போகணும் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் பரவாயில்ல நான் வீட்டுக்கு வந்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சுற்றிட்டு வந்து என்னை வீட்டில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும், என்னை வந்து சுற்றி வந்து விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறாரு. இதான் நடக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 இருக்கும். அன்னைக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த 3 பேர் இல்லைன்னா வீடு வந்து சேர்ந்துட்டு இருந்தாரு. இப்போ நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். 4:30 மணிக்கு நான் வந்து சேருவேன்னு நினச்சேன். இப்போ 2 மணிக்கே வந்து சேர்ந்துட்டேன். 2:30 இருக்கும் வந்து சேர்ந்துட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் ராப்பிடோ தாங்க ஓட்டுறேன், கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, எனக்கு பெட்ரோல் மட்டும் போட முடியுமான்னு கேட்டார். என்ன கேட்டார்? பெட்ரோல் மட்டும் எனக்கு போட்டு விடுங்க, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. எனக்கு மனசு கேட்கல, கொஞ்சம் காசு கொடுத்தேன். அவர் கொஞ்சம் நான் காசு கொடுத்தோன்னே கொஞ்சம் கண்கண்ட மாதிரி தான் பேசினார். என்ன சொன்னார்னா, அண்ணா எங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் ஒரு அரிசி வாங்கி கொடுத்துருக்கீங்க சாப்பிட்றதுக்கு, இது போதும், நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்னாரு. அன்னைக்கு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த மாதிரி ஒருத்தர் இப்படி சொல்லும்போது அதை எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, எனக்கு இப்போ பேசப்பட முடியல, ஒரு மாதிரியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் சொல்லும் போது எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் கூட சொல்லலாம். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த 3 பேர் முதல்ல அந்த ஜொமேட்டோ டிரைவர் எதுவுமே எதிர்பார்க்காம என்னை பாதிகளில் கொண்டு வந்து விட்டுட்டு போனார். இன்னொருத்தர் ஆட்டோக்காரன்னா காலில் செருப்பு கூட படலை. அது மட்டும் இல்லாமல் அவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டு வந்து விட்டுட்டுமா தாம்பரத்தில் அப்படின்னு கேட்டார், அந்த பெருந்தன்மை. அப்புறம் ரேப்பிடோ டிரைவர், அவர் வண்டியில் பெட்ரோலே கிடையாது, பெட்ரோல் கம்மியாக இருக்குது, அந்த பெட்ரோல் கூட பொருட்படுத்தாமல் செயின்கிரிலேயே அவ்வளோ தூரம் வரணும், பெட்ரோல் கண்டிப்பாக கம்மியாகும், அதை வருத்தப்படாமல் என்னை கொண்டு வந்து சேர்த்துனாரு. இந்த மாதிரி இந்த 3 பேர் அவங்களால முடியுதோ முடியலையோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நான் 2 பேர்த்துக்கு டோ பண்ணி ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நைட் டைமில். அன்னைக்கு நான் ஹெல்ப் பண்ணத்தான் இன்னைக்கு இந்த 3 பேர்த்து மூலியமா எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கு நான் நம்புறேன். அந்த பெருந்தன்மை, அந்த மனித நேயம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் ஒரு சில பேர் இருக்காங்க, ஹெல்ப் பண்ண முடியலானோ ஹெல்ப் பண்ணுறதை தடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் வந்துட்டு இருந்தோம்ல, ஒரு குறிப்பிட்ட ரோட்டில் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், 2 பேர் தான் போக முடியும். அவர் என்னை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கார் அந்த ரேப்பிடோ டிரைவர். ஆனால் பின்னாடி ஹார்ன் அடிச்சிட்டே இருக்காங்க. அவருக்கும் கோவம், எனக்கும் கோவம். பட் அவருக்கு என்ன அவசரம்னு தெரியல, ஹார்ன் அடிச்சிட்டே இருந்துட்டு எங்களை ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டாரு. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா ஒரு 2 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம், நாங்களும் போயிருக்கலாம், அவரும் போயிருக்கலாம். பட் அவர் சிந்திச்சாரான்னு தெரில, இல்லை அவருக்கு என்ன அவசரம் தெரில. கண்டிப்பாக இந்த வீடியோவை ரேப்பிடோ டிரைவர் நம்பரும் வாங்கி வச்சுருக்கேன், அந்த ஆட்டோன டிரைவர் நம்பரையும் வாங்கி வச்சுருக்கேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக அவங்களுக்கு பகிருவேன். நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இது அவங்களுக்கு போய் சேரும். அந்த மனிதனை இருந்துச்சுன்னா நம்ம நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டில் பார்த்துருக்கோம், 2015 சென்னை ஃபெட்டில் பார்த்துருக்கோம். அது மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஒற்றுமையாக செம்மையாக வாழலாம். இது